சார் அவரை பொறுத்தவரை நான் பார்த்தது ஆட்டக்குலைப்பர் தான். ம். நீங்க கிங் அப்படின்னா அவர் ஜெயிக்கணும். ஜெயிச்சா அவர் கிங். ம். கிங் மேக்கர்னா ஒரு 20 சீட் ஜெயிக்கணும். ம். தான் சுட்டி காட்டுகிறவர் முதல்வர் ஆகணும். அதுவும் இல்ல. ம். அப்ப அவர் கிங்கும் இல்ல, கிங் மேக்கரும் இல்ல. ஆட்டக்குலைப்பர்ங்கிறாங்க. ம். ஆட்டக்குலைப்பரா மட்டும் பார்க்கல அவரு. அடுத்த ஆட்டக்காரருக்கான அஸ்திவாரம் இந்த தேர்தல்ல போடுறாருங்கிறாங்க. ம். நீங்க வருகிற சட்டமன்ற தேர்தல்ல நான் தொடக்கத்திலவே சொல்றேன். ம். ஏற்றுக்கொண்டாலும் பலரும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் ம். 2024ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். விஜய் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார். ம். வர்ற தேர்தல்ல அவர் 20% ஓட்டு எடுப்பாருங்கிறாங்க. ம். 18 முதல் 20% ஓட்டு எடுப்பார். ம். நீங்க வர்ற தேர்தல்ல 5.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. ம். அதுல 2.25 கோடி பேர் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட போறாங்க. 18 வயதுல இருந்து 39 வயது வரை. அதுல ஒரு 50% ஓட்டு விஜய் பக்கம் தான் வர போகுது. ம். இன்னும் நான் ஓட்டு எண்ணிக்கையினுடைய அடிப்படையில சொன்னா 90 லட்சத்துக்கு குறைவில்லாத ஓட்டுகள் வரை விஜய் நோக்கி போலாம். தொகுதிக்கு 30,000 ஓட்டு கறக்க போடுங்களேன். தொகுதிக்கு 30,000 ஓட்டுனா 100 தொகுதியில 30 லட்சம் ஓட்டு எடுக்க போறாங்க. ம். 200 தொகுதியில 60 லட்சம் ஓட்டு எடுக்க போயிடும். ஒரு 33 தொகுதிகளை நீங்க சேர்க்கிறப்ப 70 லட்சம் ஓட்டு கிராஸ் ஆகாது. பட் சில தொகுதிகள் அது கூடுதலாக இருக்கும், சில தொகுதிகளில் குறையலாம். சோ இது ஒரு பெரும் தாக்கம் தான் நான் பாக்குறேன். அவரால் வெற்றி பெற முடியாது. ஆனால் அவர் அடுத்த தேர்தல்களுக்கான அஸ்திவாரத்தை போடுவார் அப்படின்னு தான் நான் இந்த வீடுக்குள்ள ஒரு பிரச்சாரம் நடக்குதுல்ல, இதை நீங்க மற்ற தேர்தலெல்லாம் பார்த்திருக்கீங்களா? இந்த தேர்தலில் மட்டும்தான் இது நடக்குதா? சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சார் சார். ம். கட்சியை இணைத்தார், பாஜகவோடு இணைத்தார். வீடுகளில் பேசு பொருளே ஆகும். விஜயகாந்த் கட்சியை தொடங்கினார். விஜயகாந்த் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். 8% முதல் தேர்தலில் பதிவு செய்வார். அன்றைய காலகட்டத்தில் கூட வீடுகளுக்குள்ள விஜயகாந்த் பெரிய சக்தியா பேசு பொருளாக இல்லை. ம். நீங்க வீட்டுல பேசணும்ல, குழந்தைகள் பேசலையே விஜயகாந்த் அன்னைக்கு. ம். அன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் பேசலையே. ம். பட் இது கடந்த காலங்கள்ல இல்லாத ஒரு அணுகுமுறையா வீட்டுக்குள்ள கேன்வாஸ் நடக்குது. பிள்ளைங்க சொல்றாங்க,